நேர்மை அப்படின்னா சொன்ன வாக்கை நீங்கள் மீறக்கூடாது. ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன், தாலி கட்டிக்க வேணாம், மோதிரம் மாற்ற வேணாம், ஏதோ மத சடங்கு மூலயமா செய்ய வேண்டியதில்லை. ஆனால் என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் உன்னை கடைசி வரை கைவிட மாட்டேன் அப்படி தானே. யார் உன்னை கைவிட்டாலும் ஜீசஸ் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்போ நான் என் கையை அவர் பிடிச்சினாருன்னா அவர் கையில் வேறு யாரையும் பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுவா நேர்மை? அப்படியா? உண்மை என்ன? அது உள்ள ஒரு உண்மையும் ஒரு நேர்மையும் இருக்குது. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு அன்பானவன், இந்த உலகத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சிட்டவன், எல்லாரும் அன்பாக இருக்குன்னு சொன்னவன் உன்னை கைவிட மாட்டான், நீ அன்பாரு அப்படின்னு அர்த்தம். கையை வச்சுக்கிறது கிடையாது அந்த பக்கம். இதில் நேர்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஜீசஸ்னால் வந்து பிறந்து போனவரா, இல்லை எனக்குள்ளே இருந்து என்ன மனசாட்சியாக வழிநடத்திங்கிறதா? யார் கேட்கணும்? நான் கேட்டு நான் தான் திருத்திக்கணும். உண்மை மாறாது. உண்மைன்னா அது எப்போவுமே மாறாது. நேர்மைன்னா நான் தான் உண்மையின் பக்கம் திரும்பணும். திரும்புறதுனால உண்மை அதுவும் ஒன்று மாதிரி இருக்கும் கிடையாது. உண்மை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் நேர்மை என்ன ஆகும் அப்படின்னா, என் புரிதல் நிமித்தமாக நான் நிற்பேன். சரியோ அல்லது தப்போ, ஒரு மதத்தில் ஒருத்தர் போகிறாரு, நேர்மை அப்படின்னா கர்ணன் அப்படின்னு அங்கே அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தானடி. நேர்மை, நான் உன்னை கடைசி வரையும் காப்பாற்றோண்டா, நான் செத்த பேர் தான் நீ சாவுவேன். கர்ணன் ஒப்பந்தம் யாரை கூட போட்டு வச்சுக்கிறாரு? என் மரணத்துக்கு முன்னாடி உன் மரணம் கிடையாது. அப்போனா இவன் மரணிச்சா தான் அவன் மரணிப்பான். புரியுதா? அது உண்மைக்காக இருக்கலாம், பொய்யக்காக இருக்கலாம். ஆனால் நேர்மை என்ன தான்?